Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா SafePal அப்படிங்கற decentralized walletல வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்றத கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணல அப்படினா கீழ உள்ள subscribe பண்ண பிரஸ் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. ஓகே இந்த SafePal அப்படிங்கிறது வந்து நமக்கு கிரிப்டோல இருக்கிற ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் ஓகேங்களா இதுக்கு வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டு பான் கார்டு அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அண்ட் அதே மாதிரி உங்களோட ஜிமெயில் ஐடி கூட கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அண்ட் இதுல வந்து உங்களுக்கு லாகின் பண்றதுக்கு ஒரு 12 வேட்ஸ் கொடுப்பாங்க அந்த வேட்ஸ் வச்சு தான் நீங்க வந்து லாகின் பண்ணணும் அதை கரெக்டான அலைன்மெண்ட்ல நீங்க வந்து டைப் பண்ணாதான் உங்களுக்கு லாகினே ஆகும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ரஸ்ட் வாலெட் இருக்குது மெட்டாமாஸ்க் இருக்குது இதெல்லாம் கூட நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே நமக்கு டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் தான் இதுக்கு உங்களுக்கு வந்து ப்ரூஃப் எதுவும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல ஒருத்தர் எத்தனை அக்கவுண்ட்னாலும் ஓபன் பண்ணிக்கலாம் பட் இந்த 12 வேட்ஸ் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களால அந்த அக்கவுண்ட ரெக்கவரே பண்ண முடியாது and இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு Binanceல நமக்கு அக்கவுண்ட் இருக்குது நீங்க வந்து பாஸ்வேர்ட் வந்து மறந்துட்டீங்க அப்படினா உங்களால ஃபர்கெட் பண்ண முடியும் ஆனா இதுல வந்து இந்த 12 வேட்ஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அமௌண்ட் அந்த வாலெட்ல இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே நமக்கு லாஸ் தான் ஆகும் ஓகேங்களா and அந்த 12 வேட்ஸையுமே எங்கேயுமே நீங்க வந்து தொலைச்சிராம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட்ல SafePal அப்படிங்கிற ஒரு வாலெட் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா அக்கவுண்ட் ஓபனிங் பார்க்க போறோம் சோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஓகே and கிரிப்டோல வந்து நமக்கு வந்து டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட்ல வந்து நிறைய வாலெட் இருக்குது மெட்டாமாஸ்க் இருக்குது ட்ரஸ்ட் வாலெட் இருக்குது and இன்னும் நிறைய வாலெட் இருக்குது பட் அதுல வந்து நான் ரீசன்ட்டா யூஸ் பண்ணல ஒரு பெஸ்ட் வாலெட் வந்து இந்த SafePal அப்படிங்கிற வாலெட் ஓகேங்களா ஆக்சுவலி நமக்கு வந்து ட்ரஸ்ட் வாலெட்டும் நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம் பட் ட்ரஸ்ட் வாலெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படினா அதுல எத்தீரியம் நெட்வொர்க் தான் இருக்குது சோ நீங்க எத்தீரியம் மூலமா தான் அதிகமா ட்ரான்சாக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் சோ அப்படிங்கும்போது நமக்கு கமிஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் பட் இங்க வந்து ட்ரான் நெட்வொர்க் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியா நம்ம ட்ரான் டு ட்ரான் கன்வெர்ட் பண்ணி நம்மளால ஈஸியா நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் சோ அதனால இந்த பிளாட்ஃபார்மை உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா சோ உங்களுக்கு வந்து ஏதாவது வேற ஏதாவது வாலெட் ரொம்ப பிடிச்சிருக்குது அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அதையே நீங்க யூஸ் பண்ணணும் அப்படினா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நமக்கு தேவை ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் அது உங்களுக்கு என்ன வாலெட் தேவையோ நீங்க அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்றது இந்த SafePal தான் இப்போ கரண்ட் டைம்ல ஓகேங்களா சோ இப்போ நம்ம வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோடனே இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் கொடுத்துக்கலாம் ஸோ ஓப்பன் கொடுத்தோடனே நமக்கு இந்த மாதிரி தான் வரும் இப்போ கீழே வந்து I will read and accept the terms and condition நமக்கு கொடுத்துருக்குது ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து கெட் ஸ்டார்ட் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு வாலெட் அதாவது நம்ம இந்த மாதிரி வாலெட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து எதுவும் கிடையாது ஆனால் மொபைலில் லாகின் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து இதில் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே 2 டைம் வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் 2 டைமே கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் SafePal ஜெர்னி அப்படின்னு சொல்லி இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும் ஸோ இதை கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வாலெட் ஹார்ட்வேர் வாலெட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காட்டும் ஓகேங்களா இப்போ சாஃப்ட்வேர் வாலெட் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஹார்ட்வேர் வாலெட்டுங்கிறது ஆக்சுவலி அது வேற கான்செப்ட் நம்மளுக்கு தேவை சாஃப்ட்வேர் வாலெட் தான் ஸோ அதையே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ சாஃப்ட்வேர் வாலெட் நான் கொடுத்துக்கிறேன் இப்போ கீழே வந்து நிறைய ஆப்ஷன் காட்டுது கிரியேட் a நியூ வாலெட் இம்போர்ட் ஆல்ரெடி நம்மகிட்ட வாலெட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ இங்கே வந்து லாகின் சிஸ்டம் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு பண்ண போகிறது கிடையாது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 12 வேட்ஸ் கொடுப்பாங்க அந்த வேட்ஸை போட்டு தான் இங்கே லாகின் பண்ணணும் அந்த 12 வேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் எத்தனை கோடி உள்ளே இருந்தாலும் சரி அந்த அமௌண்ட்டை எதுவுமே பண்ண முடியாது ரெக்கவரே பண்ண முடியாது ஸோ அந்த 12 வேட்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து நியூ வாலெட் தான் கொடுக்க போகிறோம் இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வாலெட் இருக்குது அப்படின்னா இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இம்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து தான் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுல்ல நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு 12 வேட்ஸ் கேட்கும் அது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஷோ பண்ணுறேன் அந்த 12 வேட்ஸை இந்த இம்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் காட்டுற ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் ஸோ இப்போ நம்ம அதை கிளிக் பண்ண முடியாது உங்களுக்கு நம்ம எல்லா அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணிவிட்டு அகைன் நான் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதனால கிரியேட் a நியூ வாலெட் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ அகைன் வந்து செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் கேட்குது சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ நேம் கேட்குது ஸோ
நேம் வந்து நீங்கள் வந்து எந்த நேமாக கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நெட்லாக் அப்படிங்கிற நேம் கொடுத்து நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ வாலெட் வந்து இப்போ நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இமீடியட்டாக கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்மளுக்கு அந்த வேர்டு வந்து இங்கே வரப்போகுது. ஸோ பேக்கப் மேனுவலி அண்ட் கூகுள் டிரைவ்லையும் பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ மேனுவலாகவே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஏதாவது ஒரு டைரியிலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அந்த வேர்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து உங்களோட டிரைவ்லையும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே வந்து பேக்கப் மேனுவலின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ரெக்கார்டு வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா பேக்கப் மேனுவலி தான் கொடுக்கணும். ஸோ இந்த பேக்கப் மேனுவலி கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த 12 வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 12 வேர்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இது என்னோட வேர்டு, இதை நீங்கள் நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அண்ட் உங்களோட மொபைலில் ஒரு 12 வேர்ட்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்களோட வாலெட்டை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைம் லாகின் பண்ணிட்டீங்கனாலே லாகின் ஆகி தான் இருக்கும். இன்கேஸ் லாக் அவுட் ஆயிடுச்சுனாலோ இந்த ஆப் டெலீட் ஆயிடுச்சுனாலோ அகைன் உங்களுக்கு இந்த 12 வேர்ட்ஸும் தேவைப்படும். இன்னொரு மொபைல் வச்சு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தோ இல்லைனா நோட் பண்ணியோ, ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணியோ வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாது. ஒரு சில அப்ளிகேஷனில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். பட் இவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் எடுக்க முடியாத மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேர்டு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு கீழே, அதாவது எழுதி வச்சுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக அதே ஆர்டர் படி நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அண்ட் அதையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வெரிஃபை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த பேஜில் உங்களுக்கு வாலெட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸ்டார்ட் யூசிங் வாலெட் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாலெட் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் சிம்பிளாக உங்களுக்கு வாலெட் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஐடி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 வேர்ட்ஸ் காமிச்சிருக்கிறேன். இந்த 12 வேர்ட்ஸை அப்படியே நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். ஓகேங்களா? பட் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இது வீடியோ பர்பஸ்க்காக நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இதுக்கு எந்த ஒரு மெயில் ஐடியும் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் அகைன் இதை டெலிட் பண்ணிட்டு அகைன் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து இந்த வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த வாலெட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த வாலெட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வாலெட், இதுதான் உங்களோட வாலெட். ஆக்சுவலி இங்கே வந்து நீங்கள் வந்து BTC வாங்கி வச்சிருக்கீங்கன்னா இங்கே வந்து உள்ள வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும் எவ்வளோ டாலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து கரன்சியோட ப்ரைசிங் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன கரன்சி வேணாலும் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக தேவை வந்து இந்த ஸ்வாப் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இந்த ஸ்வாப் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கரன்சிலேருந்து இன்னொரு கரன்சிக்கு சேஞ்ச் பண்ணுறது வந்து இந்த ஸ்வாப் மூலமாக தான் சேஞ்ச் பண்ணுவீங்க. இப்போ இங்கே கொண்டு வர்ற அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான் மூலமாக கொண்டு வந்துக்கலாம். அதாவது TRX இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற கரன்சி வந்து இதுதான் மெயினாக இருக்குது. ஜியோடெஸ்ல இந்த கரன்சி இருக்குது, ட்ரான் வந்து இருக்குது. அப்போது நீங்கள் ஜியோடெஸ்ல ட்ரானை வாங்கி இங்கே வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம். இங்கே அனுப்புறதுக்கு இங்கே ரிசீவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கோடு வரும். இந்த கோடுக்கு நீங்கள் அனுப்புனீங்க ட்ரான் அப்படின்னா உங்களுக்கு இந்த வாலெட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஸ்வாப்ல போய் இங்கே பே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நீங்கள் TRX செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து USDTயில் TRX வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் வந்து சர்ச் பண்ணுறேன் அண்ட் சர்ச் ஆப்ஷனில் USDTன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து USDT TRC20ன்னு வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணி நான் எனக்கு வந்திருக்கிற ட்ரான் காயினை USDTயில் TRX நெட்வொர்க்கை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து நம்மளுக்கு கமிஷன், அதாவது இந்த டீசென்ட்ரலைஸ்டு வாலெட் பொறுத்த வரைக்கும் கமிஷன் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா TRX மூலமாக தான் எடுப்பாங்க. அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 100 TRX மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஒரு 20 TRX 30 TRX போல் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஓகேங்களா? அதுதான் ஆக்சுவலி உங்களோட கமிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கமிஷன் தேவைப்படும். அந்த கமிஷன் வந்து ஒரு $1 $2 வரைக்கும் கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னா அந்த கமிஷனையும் சேர்த்து நீங்கள் வந்து இங்கே வந்து அனுப்பிக்கணும். ஸோ நீங்கள் மொத்தமாக அனுப்புனீங்க அப்படின்னாலே அதுவே நமக்கு வந்து கமிஷன் எடுத்துட்டு பேலன்ஸ் உள்ள அமௌண்ட் மட்டும் நமக்கு இங்கே டிடெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ கமிஷன் டீடைல்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கரன்சியிலிருந்து இன்னொரு கரன்சிக்கு மாத்திர மெத்தட் இந்த ஸ்வாப் மூலமாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குனாலும் நீங்கள் அனுப்பிக்கலாம். நீங்கள் ஃபண்டிங் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் இங்கேருந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ப்ரோக்கரில் டெபாசிட் பண்ணாலும் இங்கேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சென்ட் பண்ணுறதும் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒரு கரன்சி கிளிக் பண்ணுறேன், BTC கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே ஸ்வாப் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருது.
சென்ட் அண்ட் ரிசீவ் ரெண்டுமே இருக்குது. ரிசீவ்ங்கிறது நம்மளுக்கு யாராவது அனுப்புகிறாங்கன்னா இந்த கோடை தான் நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும், அதாவது இந்த அட்ரஸ் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதை காப்பி பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம யாருக்காவது அமௌண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் கொடுத்து அண்ட் இங்கே வந்து நம்மளோட அட்ரஸ், அதாவது யாருக்கு சென்ட் பண்ணுமோ அவங்களோட அட்ரஸ் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து எவ்வளோ போடணும், அதாவது டாலரில் இல்லை, இப்போ நமக்கு இது பிடிசி அப்படிங்கிறனால பிடிசியில் இங்கே வந்து வேல்யூ டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே உங்களுக்கு கமிஷன் வந்து இங்கே வந்து டிஆர்எக்ஸ் மூலமாக தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் எப்போவுமே டிஆர்எக்ஸ் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கனாலே டிஆர்எக்ஸ் உங்ககிட்ட இல்லாமல் அந்த டிரான்சாக்ஷனை பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து புரோக்கர் டெபாசிட்டுக்கு ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து அண்ட் ஜியோடெஸ்லேருந்து அமௌண்ட்டை உள்ளே கொண்டு வந்து அதை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து புரோக்கருக்கு டெபாசிட் பண்ணுறது முதற்கொண்டு அண்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த புரோக்கர் டெபாசிட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த வாலெட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இதை வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ உங்களுக்கு வாலெட் கிரியேட் பண்ணுறதுல ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இப்போ இதை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதே 12 வேர்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நெட்லாக் ஏடிசி அப்படின்னு சொல்லி போட்டுருக்குதுங்களா. இப்போ நான் வந்து இந்த ஆப்பை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் நான் பண்ணிக்கிறேன். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகைன் நான் ப்ளே ஸ்டோர் போய்க்கிறேன். ஸோ அகைன் ப்ளே ஸ்டோர் போய் இப்போ நான் வந்து அகைன் இந்த ஆப்பை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து அண்ட் சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தான் கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த பேஜ் வந்துருச்சு. சேம் அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அண்ட் இங்கேயும் கொடுத்துக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் வாலெட் நம்ம அதே மாதிரி சாஃப்ட்வேர் வாலெட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து சாஃப்ட்வேர் வாலெட் கொடுத்துட்டு இப்போ கிரியேட் நியூ வாலெட்டுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இம்போர்ட்டில் உள்ள ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி பாஸ்வேர்ட் கேட்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்குது, நம்மளுக்கு அந்த 12 வேர்ட்ஸை தான் டைப் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? நான் இப்போ இங்கே டைப் பண்ணுறேன். கொஞ்சம் டைப் பண்ணோன்னே அதிலே ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து அந்த 12 வேர்ட்ஸையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பாதி லெட்டர் போட்டோன்னே அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும். பாருங்கள், நான் எஸ்ஓ எல்டின்னு போட்டோன்னே எனக்கு வந்து சோல்ஜர் அப்படின்னு சொல்லி எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அதுவே நமக்கு வந்து பாதி நீங்கள் டைப் பண்ண உடனே அதுவே நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 12 வேர்ட்ஸையுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த 12 வேர்ட்ஸையுமே நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு. அகைன் வந்து நமக்கு வந்து நேம், நம்மளோட வாலெட்டோட நேம் கேட்குது. ஸோ சேம் அதே மாதிரி நெட்லாக்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் வேறு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இம்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இம்போர்ட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்னோட வாலெட் வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சேம் அதே வாலெட் தான் நம்ம நெட்லாக்னு கொடுத்துருக்கோம். ஏடிசி அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த வாலெட்லயுமே நீங்க மல்டிபிள் வாலெட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த நெட்லாக் அப்படிங்கிற நேம் இருக்கிறது வந்து ஒரு வாலெட். இப்போ இதுலயே நான் ஆட் வாலெட் கொடுத்து இன்னொரு சாஃப்ட்வேர் வாலெட் கொடுத்து நான் இன்னொன்னு கூட நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரே ஆப்லயே மல்டிபிள் வாலெட் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அது மேக்ஸிமம் தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்படுச்சா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த வாலெட்ல வந்து அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் எல்லாத்துலயுமே இதே மாதிரி தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு மெட்டாமாஸ்கா இருக்கட்டும், ட்ரஸ்ட் வாலெட்டாக இருக்கட்டும், அப்புறம் காயின் பேஸில் இந்த மாதிரி ஒரு வாலெட் இருக்குது. அந்த மாதிரி நிறைய வாலெட் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற வாலெட் எல்லாமே சேம் இதே மெத்தட் கொடுத்தா நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது சேம் இதே மெத்தட் கொடுத்தா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து SafePal எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுங்கிறத மட்டும் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இது மூலமாக எப்படி நீங்கள் வந்து புரோக்கருக்கு, அதாவது ஆக்டாஃபெக்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்னஸாக இருக்கட்டும், இல்லைனா கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ணுற எந்த ஒரு புரோக்கராக இருக்கட்டும், அண்ட் அந்த புரோக்கரில் வந்து எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நீங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்றோம் அப்படிங்கிற நம்மளோட கம்ப்ளீட் கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அந்த ஸ்கிரீன்லயும் ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.